ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இது அந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் யோசுவாவின் புஸ்தகத்திலே அழகாய் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அழகாய் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையிலே இடைபடுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாகவும் நான் காண செய்வேன். எப்படி காண செய்வேன்? உன்னை மேன்மைப்படுத்தி காண செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய நோக்கம் என்ன என்றால், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நம்மை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவர் இருக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்தும்படிக்கு அவர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதான நோக்கமே எதற்காக என்றால், நம்மை ஆசீர்வதித்து சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் வெட்கப்பட்ட இடத்திலே, அவமானப்பட்ட இடத்திலே, இன்னும் நாம் எங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அந்த இடத்திலெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே, இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை அவர் நம்மோடு கூட உறுதிப்படுத்துகிறவராய், நம்மை மேன்மைப்படுத்தி உறுதிப்படுத்துகிறவராய், நம்மை ஆசீர்வதித்து உறுதிப்படுத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களுடைய காரியங்கள் இன்றைக்கு ஜெயமாய் மாறும், உங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உயர்வாய் இருக்கும். என்னென்ன காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் யோசிக்கிறீர்களோ அத்தனை காரியங்களிலேயே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தவர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோவை தகர்த்து ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல, இன்னும் ஆகான் மறைத்து வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி அந்த பட்டணத்தை, ஆயி பட்டணத்தை பிடிக்க செய்ததை போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் சரசையும் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை மேன்மைப்படுத்தும் போது நாங்கள் உம்மைத்தானே உயர்த்த முடியும். இயேசு கிறிஸ்து எங்களை மேன்மைப்படுத்தினார், இயேசு கிறிஸ்து எங்களை உயர்த்தினார் என்று சொல்லி உம்மைத்தானே உயர்த்த முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தெய்வமே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நீ எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீர். நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருக்கிறேன், நான் இருக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் காணும் என்று சொல்லியும் அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரோடும் நீர் இருக்கிறதையும் நீர் வாசம் பண்ணுகிறதையும், ஆண்டவரை நீர் வாசம் பண்ணினால் எப்படிப்பட்ட ஒரு ஜெயம் கிடைக்கும் என்பதையும் இன்றைக்கு அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இன்றைக்கு அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அந்த மேன்மையின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு காண கர்த்தர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு முழுவதுமாய் ருசிப்பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறது நாளை அனுபவிப்போம். God bless you. God bless you.